வணக்கம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று வேதம் இரண்டாக பிரிந்திருக்கிறது. இதை பிரித்தவர் தேவன், மனுஷன் அல்ல. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்றால் என்ன என்று நமக்கு முதலாவது தெரிய வேண்டும். முதலாவது, ஏற்பாடு என்பது தேவன் மனுஷனோடு பழகுவதற்கு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாடின்படித்தான் தேவன் மனுஷனோடு பழகுவார். மனுஷன் அப்படி அல்ல, தாறுமாறாக பழகுவார். அவனுக்கு ஏற்பாடுகள்லாம் தெரியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் மனுஷனோடு பழக வேண்டுமானால் அந்த ஏற்பாடு, அந்த உடன்படிக்கையின்படித்தான் செய்வார். அந்த ஏற்பாடு எதுவுமே நான் உனக்கு இதை செய்வேன், நீ இப்படி இருந்தால் என்ற ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் அவர் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ இந்த நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அந்த ஏற்பாடு. அந்த ஏற்பாடின்படி நாம் அவரை அணுகலாம். நான் நீர் சொன்னபடி உம்முடைய நிபந்தனையை நான் காத்துக்கொள்ள என்று நடக்கிறேன், அதனால் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாம். மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறான். தேவன் மனுஷனுடைய ஐக்கியத்தை விரும்புகிறார், உறவை விரும்புகிறார், அன்பை விரும்புகிறார். சரி, பழைய ஏற்பாடு என்றால் அவர் ஒரு 10 கற்பனைகளை கொடுத்து, இந்த கற்பனையின்படி நீ நடந்தால் நான் இந்த உலக நன்மைகள் எல்லாவற்றையும் தருவேன். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ மாப்பெசையும் தட்டு முதற்கொண்டு உன் எண்ணெய் பாத்திரம் முதற்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பூமியிலே நீதான் பெரிய ஜாதியாக இருப்பாய் என்று அவர் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்ல. இந்த 10 கற்பனைகளின்படி நீ நடந்தால் நான் உன்னை நீதிமான் என்று எடுத்துக்கொள்வேன். கவனியுங்கள், நீதிமான். நீதிமானாக இருந்தால்தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த நீதிமானாவதற்கான வழி என்ன? 10 கற்பனைகள் என்று 10 கற்பனைகளை கொடுத்தார். ஆனால் இந்த 10 கற்பனைகள் படி ஒரு மனுஷனால் நடக்க முடியவில்லை. அல்லது இந்த 10 கற்பனைகள் படி திறமை உள்ளவன் முயற்சி பண்ணி நடந்தான், ஓரளவுதான் நடக்க முடிகிறது. பலகீனனான ஒரு மனுஷனால் நடக்க முடியவில்லை. இதனால் அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் சாபத்தை தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது. கவனியுங்கள், சாபம். ஒன்று, உன்னை ஆசீர்வதிப்பேன், இதன்படி நீ நடக்காவிட்டால் உன்னை சாபத்துக்குள்ளாக்குவேன். புரிகிறதா? அப்படியானால் இரண்டும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிபந்தனையின்படி நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த நிபந்தனைப்படி நீ நடந்தால் உன்னை நீதிமான் என்று பார்ப்பேன், எடுத்துக்கொள்வேன், ஆசீர்வதிப்பேன். இந்த நிபந்தனைப்படி நீ நடக்காவிட்டால் உன்னை சபிப்பேன். பூமியிலே கேவலமான, அசிங்கமான, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் இருக்கும். இது சாபம். நீ இந்த நிபந்தனைப்படி நடந்தால் நீயும் உன் குடும்பமும் உன் சந்ததியும் 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதுதான் தேவன் பழைய ஏற்பாடாக மோசே மூலமாக பண்ணினார். எல்லா மனுஷருக்கும் பண்ணவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களோடு பண்ணினார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதன்படி நடக்க முடியவில்லை. இதனால் தேவன் அவர்களை புறக்கணித்தார். அவர்கள் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அது வேறொரு கதை. இந்த புதிய ஏற்பாடு என்று வேறொரு உடன்படிக்கையை நம்ம முன் வைத்திருக்கிறார். ஏனெனில் பழைய உடன்படிக்கையின்படி ஒருவனாலும் கீழ்ப்படிய முடியவில்லை, நடக்க முடியவில்லை. இதனால் தேவன் மனுஷனை தள்ளிவிடவில்லை, அவனை திரும்ப நீதிமானாக்குவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். முதலாவது பண்ணின ஏற்பாடு, பழைய ஏற்பாடின்படி அவனுடைய திறமை சார்ந்தது நீதிமானாவது, அவனுடைய முயற்சியை சார்ந்தது நீதிமானாவது. மனுஷன் பலகீனமாக இருந்தபடினால், மாம்சம் என்ற குணத்தினாலே, சுயநலம் என்ற குணத்தினாலே கீழ்ப்படிய முடியாமல் போனதினால் ஒருவனாலும் நீதிமானாக நடக்க முடியவில்லை. இதனால் புதிய ஏற்பாடு என்று ஒன்றை கொடுக்கிறார். இந்த புதிய ஏற்பாடில் என்ன? இங்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அவர் தன்னை பிதா என்று வெளிப்படுத்துகிறார். அவருக்கு பயப்படுகிற ஆவியை கூடாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அதன் பொருள் என்ன? அவர் பிதா, நாம் குழந்தைகள். கவனிங்கள், நாம் குழந்தைகள், வளர்ந்த பிள்ளைகள் அல்ல, குழந்தைகள். இப்பொழுது அவருக்கு பிதா என்று சொல்லப்படுகிறதுனாலே முழு பொறுப்பும் அவரிடம் போகிறது. நமக்கு உரிமை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உரிமை? அவரை நேசிக்கிறோம், அவ்வளவுதான். அவரை சார்ந்திருக்கிறோம், அவ்வளவுதான். அவரை மட்டும் சார்ந்திருக்கிறோம். கவனியுங்கள், அவரை மட்டும் சார்ந்திருக்கிறோம். குழந்தை தாய் மட்டும் அல்லது தாப்பனை மட்டும் சார்ந்திருக்கும், வேற யாரையும் சார்ந்திருக்காது. முழு பொறுப்பும் அவர்களுடையது. அந்த குழந்தையை போஷித்து பாதுகாத்து அதுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தேவையின்படி கவனித்து சிறப்பாக அதுக்கு நல்வழிகளை போதித்து கண்டித்து சரியான வழியிலே அதை முழு மனுஷனாக, ஒழுக்கமான நீதியான மனுஷனாக மாற்றுவது தகப்பனுடைய வேலை. பொறுப்பு யாருடையது? இப்போ தகப்பனுடையதாகிவிட்டது, தேவனுடையதாகிவிட்டது. நான் என்னை நீதிமானாக ஆக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதாக்கிவிட்டது. இதனால்தான் பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடு சிறந்தது. நான் தேவனால் உருவாக்கப்படுகிறேன் நீதிமானாக. சரி, அப்படி நீதிமானாக ஆன பின்பு அவர் என்ன செய்கிறார்? இந்த உலக நன்மை எனக்கு வாக்கு பண்ணவில்லை. அதையும் கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டிலே உலக நன்மை வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. நீ நீதிமானாக இருந்தால் உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளாட்டும் தருவேன். அப்படித்தான் தாவீதை பெரிய ராஜாவாக ஆக்கினார். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். செல்வமும் ஐஸ்வர்யமும் ஞானமும் அதிகாரமும் பலமும் அந்தஸ்தும் சகலமும் நிறைந்த மனுஷனாக சாலமோன் இருந்தான். தாவீதுக்கு பிடித்த மகன் சாலமன். அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் மகன் என் மகன் என்று சொல்லி அவனுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் அதிகாரத்தையும் சிறப்பையும் கொடுக்கிறார். கவனியுங்கள், சாலமனை போல ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்தது இல்லை. அவ்வளவு சிறப்பாக வாழ்ந்தான். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி பேசவில்லை. உலக நன்மையை அது வாக்கு பண்ணவில்லை. புதிய ஏற்பாடு வேறொன்றை பேசுகிறது. நாம் அவரை போல மாறுகிறோம், தேவ அன்பாகவே மாறுகிறோம். அவருடைய மகிமையின் மேல் மகிமையை கண்டு அந்த சாயலாகத்தானே நாம் மறுரூபப்படுகிறோம். அன்பிலே, நீதியிலே, ஒழுக்கத்திலே, உண்மையிலே, ஞானத்திலே, நற்குணங்களிலே, தாழ்மையிலே, பொறுமையிலே, சகலவற்றிலும் நாம் தேவனைப் போல உருவாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே 5ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்லுவார், உன்னை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் என்ன பெரிய விஷயம்? உங்கள் பிதா பரிபூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணமாக இருங்கள். அவர் பாவிகளுக்கும் அயோக்கியர்களுக்கும் பாகுபாடு பார்க்காமல் எல்லோருக்கும் மழையும் வெயிலையும் தருகிறார், எல்லோரையும் வாழ வைக்கிறார். எப்படி? அதே போல உங்களை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள், உங்களுக்கு துன்பப்படுகிறவர்களுக்காக அவளை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயன்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? நீ அவரை போல சம்பூர்ணமாகுவதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம். இது அங்கு வெள்ளியும் பொண்ணும் தான் ஆசீர்வாதம், இங்கு நற்குணங்களும் அன்பும் கிறிஸ்துவின் பூரணமும் தான் ஆசீர்வாதம். அங்கு வேற ஆசீர்வாதம், இங்கு வேறு ஆசீர்வாதம். அங்கு இருக்கிற நன்மைகள் வேறு. இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுபவர்களுக்கு உனக்கு ஒரு 1000 ஏக்கர் நிலம், உனக்கு ஒரு 4 படகு, அப்படியெல்லாம் பேதுரை பார்த்தோ பவுலை பார்த்தோ ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. யோவானை பார்த்து உனக்கு ஒரு பெரிய அதிகாரியாக நான் ஆக்குகிறேன், இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கவில்லை. இது ஒரு மனுஷனை மாற்றாது, ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தாது. அந்த சாலமோன் அவ்வளவு சிறந்த ஞானியாக இருந்திருந்தாலும் அவன் பெற்ற ஞானத்தினால் அவன் வாழ்க்கை ஒழுங்காக இல்லை. இந்த உலகத்தையெல்லாம் செயல்படுத்தினான், தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் நன்றாக பயன்படுத்தினான், சிறப்பாக ஆட்சி செய்ய சகல செல்வத்தையும் பயன்படுத்தினான், பெரிய பெரிய கட்டணங்களை கட்டினான். கோமாளித்தனம் தான் அத்தனையும். அவனுக்கு பெயரும் பிரஸ்தாபமும் தான் உண்டாயிற்று. ஆனால் அவன் வாழ்க்கையோ புழுத்து போயிருந்தது. ஒழுக்கம் கெட்டவனாக மாற்றிவிட்டது,
அவன் பெற்ற ஞானம், அவன் பெற்ற ஐஸ்வர்யம், அவன் பெற்ற சிறப்புகள் இது ஆசீர்வாதம் அல்ல. இது உண்மையில் அவனை கெடுத்து விட்டது. இதனால்தான் பழைய ஏற்பாட்டை தேவன் தள்ளி புதிய ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறார். பின்னானதை நிலைநிறுத்தும்படிக்கு முன்னானதை தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், முன்னானது தள்ளப்பட்டது. எது? பழைய ஏற்பாடு தள்ளப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஆசீர்வாதமும் தள்ளப்பட்டது. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்னை தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய பிள்ளையாக அங்கு ஒரு உறவு உண்டாகிறது. அங்கு அவருக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது. என்னை நல்ல மனுஷனாக மாற்றக்கூடிய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்கிறார். கவனியுங்கள், என்னுடைய அந்தரங்கத்தை மாற்றுகிறார், என்னுடைய வெளியரங்கத்தை அல்ல. அதுதான் இது புதிய ஏற்பாடு சிறந்தது என்று நாம் பேசுகிறோம். கிறிஸ்துவை போல என்னை மாற்றுகிறார். கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் விசுவாசம். இதே கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் விசுவாசத்தை பவுலிடம் இருந்ததனால் பவுல் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி? நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவன் ஒரு போலி. என்னை பின்பற்றுங்கள். இதை சொல்வதற்கு ஒருத்தனுக்கு தைரியம் வேண்டும், தெளிவு வேண்டும், மன உறுதி வேண்டும். அவனுக்கு அந்த தெளிவு இருந்தது. வெறும் வேதத்தை பற்றி வேதத்தை திறந்து அவன் போதிக்கவில்லை. அவன் போதித்ததே வேதமாக மாறியது. அவன் பேசியதெல்லாம் வேதமாக மாறியது. எப்படி? அவனை உருவாக்கினது தேவன். அவனை அந்த விசுவாசம் உருவாக்கியது. புதிய ஏற்பாட்டிலே கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை தான் ஒரு மனுஷனை சகல குற்றங்களையும் நீக்கி நீதி விளங்கும்படிக்கு செயல்படுகிறது. அந்த கிருபை எந்த மனுஷனில் செயல்பட்டாலும் அவனிடம் சகல குற்றங்களும் நீக்கி நீதி விளங்கும்படிதான் செயல்படும். சகல நீதிகளும் அவனிடத்திலிருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்பட அவன் கிறிஸ்துவை போல உருவாக்கிறான். அதைத்தான் நாம் பவுலிடம் பார்க்கிறோம். அதனால்தான் அந்த தைரியம் அவனுக்கு வருகிறது. கவனியுங்கள், அதே கிருபை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் அப்படி உருவாகவில்லை என்ற கேள்வி இப்போது உங்களுக்கு வரணும். ஏனெனில் தேவன் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் பிரித்துதான் வைத்திருக்கிறார். அதை தள்ளி இதை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். நாம் தள்ளவில்லை. அதனால் என்ன தப்பு? 10 கற்பனையை கை கொட்டது நல்லது தானே? இல்லை. 10 கற்பனைகள் இன்று செயல்படக்கூடாது. ஏனெனில் நாம் கிருபையினால் வாழ வேண்டுமானால் அந்த கற்பனைகள் இடையூறாக இருக்கும். அல்லது நம்முடைய முயற்சி, 10 கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டிய நம்முடைய முயற்சி கிருபையை வீணடிக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். கிருபையினால் வாழ நாம் இயலாமை என்ற தகுதியினால் தான் அந்த கிருபையை அடைய முடியும். தகுதி இல்லாமை தான் இங்கு தகுதியாகிறது. என்னால முடியலன்றவனுக்கு தான் கிருபை வேலை செயல்படுங்க. என்னால முடியுன்றவன் தான் அந்த 10 கற்பனையை கைக்கொள்ளுவான். நான் முயற்சி பண்றேன் முடியல. அதாவது நீதிமான இந்த உலகத்துல வாழ்றது தேவனுடைய பலத்தினால் தான் வாழ முடியும். இல்லை என்னுடைய பலத்தினால முயற்சி பண்ணி வாழ்றேன்னா ஓரளவு தான் முயற்சி பண்ண முடியாது. நீதிமான இந்த உலகத்தில் தேவனுடைய உதவி இல்லாம வாழ முடியாது. இதை நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவ தயவு வேணும், ஒத்தாசை வேணும். தேவனுடைய முயற்சினாலதான் இது வாழ முடியுங்க. கிருபைன்னா அதாங்க அர்த்தம், தேவனுடைய முயற்சி. என்னுடைய முயற்சி இருக்கும்போது தேவனுடைய முயற்சி செயல்படாது. இதுதாங்க இங்க பிரச்சனை.
தேவனுடைய முயற்சி செயல்படணும்னா என்னால் முடியாதுன்றதை நான் ஒத்துக்கணும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது, இப்படிதான் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்க கனி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன். என்னில நீங்களும் நான் உங்களில் நிலைச்சிருக்கிறேன்பா, அப்போ நீங்க மிகுதியா கனி கொடுப்பீங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. ஆனா இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இதை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னால் முடியாதுன்றத புரிஞ்சிக்கிறதுக்கு. எது முடியாது? நீதிமானாக நடக்க என்னால் முடியாதுன்றதை புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது கூட ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கோம். செஞ்சுட்டு தோக்கும் போதெல்லாம் ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, நான் முயற்சி பண்ணுறேன், ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, நான் முயற்சி பண்ணுறேன். தோத்துக்கிட்டே இருக்கோம், முயற்சி பண்ணுறேன்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். பாவ மன்னிப்பு இது ஒரு பெரிய ஓட்டை. நாம் பாவத்திலிருந்து வெளியில் வர மாட்டோம், முயற்சியும் விட மாட்டோம். உங்களுக்கு விளங்குதா ஏன் நம்மகிட்ட இந்த கிருபை செயல்படலை? இந்த கிருபையை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். பெரும் பாலம் கிருபையை வீணாக்கிட்டு இருக்கோம். அதுதான் பவுல மாதிரி நம்மள ஒருத்தன் உருவாக முடியலை. நான் தைரியமா சொல்றேன். ஏன் தைரியமா சொல்றேன்னா, என்னில் அந்த விசுவாசத்தையும், என்னில் அந்த அன்பையும், என்னில் அந்த பொறுமையும் கிறிஸ்து உருவாக்குறதுனால, கிறிஸ்துவ போல இந்த அன்பும் பொறுமையும் விசுவாசத்துல நான் உருவாக்கப்படுறதுனால தைரியமா பேசுறேன். என்னால் தைரியமா சொல்ல முடியும். என்னை பார்த்து காப்பி அடிங்கன்னு தைரியமா சொல்ல முடியும். என் விசுவாசத்தை காப்பீடிங்க, என்னுடைய பொறுமையை காப்பீடிங்க, என்னுடைய அன்பை காப்பீடிங்கன்னு சொல்லி. இதில் நான் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. புதிய ஏற்பாடு அன்புனால தான் செயல்படுது. பழைய ஏற்பாடு பயத்தினால செயல்படுது. அங்கே முயற்சி நான் மீறிட்டேன்னா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாறேன். அங்கே பயம், எதை எடுத்தாலும் பயம், பயம்தான் அடிப்படை. என்னோட முயற்சி அதிக பயத்தையும், அதிக பயம் இன்னும் அதிக முயற்சியும், அதிக தோல்வியையும், தோல்வி மேற்கொண்டு மாய்மாலத்தையும் கோமாளித்தனமாக போய் முடியுது. பழம் அழகா இருக்கு, பிட்டு பார்த்தா அவ்வளவு புழு. பழைய ஏற்பாடை இதனால் தான் தேவன் தள்ளினாரு, கற்பனைகளை தள்ளிட்டாரு. கற்பனைகள் புதிய ஏற்பாட்டில் கிடையாதுங்க. ஏன் கிடையாது? பழைய ஏற்பாட்டில் உள்ள கற்பனைகள் இல்லைன்னா நாம தாறுமாறா போயிடுவோமே இல்லையா? ஆமா. ஏன் கிடையாதுன்னா, புதிய ஏற்பாடைய அடிப்படையிலேயே மறுபடி பிறந்த ஒரு வாழ்க்கையை கொண்டது. தேவன் என்னைக்குள் கொடுத்த கிறிஸ்துவின் பூரணமான சாயல் தான் மறுபடி பிறக்கிறது. என்னுடைய பழையன யாவும் அழிகிறது, எல்லாம் புதிதாக மாறுகிறது. எப்படி? கவனிங்க, பழைய எல்லாம் ஒழிந்து புதியன எல்லாம் புதிதாகிறது. இதுதான் மறுபடி பிறக்கிறது. எல்லாம் எல்லாம் அப்படின்னா இச்சைக்கிற மாம்சம் இனி இல்லை. என்னோட மாம்சத்துல இச்சை அழிக்கப்பட்டிருக்கிறது தேவனால. அது அழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் அவர் மாம்சத்துல வந்திருந்தும் பாவம் அவர் மாம்சத்துல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. அதே போல பாவம் என் மாம்சத்துல ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கும், அதாவது அழிக்கப்பட்டிருக்கும். அது வெளிப்பட முடியாது, இச்சைகள் செயல்பட முடியாது. ஏன்னா என் சித்தத்தின் மொழியல்ல, உங்களுடைய சித்தத்தின் மொழி ஆக கடவுள் அவர் கற்றுக் கொடுத்த பாடம். நான் அதை சொல்றேன், எப்போதும் என் சித்தத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமா, என்னுடைய பிளான், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய கனவு, என்னுடைய ஏக்கம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கேன். அப்படின்னா என்ன? புதிய ஏற்பாட்டில் என் சித்தத்துக்கு இடமே இல்லை. இதுதாங்க என்ன அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இதுதான் என்ன தெளிவடைய பண்ணிருக்கு. இதுதான் என்ன இவ்வளவு பெரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்கொள்றதுக்கே, ஜீரணத்துக்கு கொள்றதுக்கே தவிச்சிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு சித்தத்தை நான் வச்சுக்கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கைய அவர்கிட்ட விட்டேங்க. நான் குழந்தை, அவர் எனக்கு பிதா. இதனால நான் ஜெபிக்கிறது இல்லை. எனக்கு என் காரியத்தை செய்யுங்க, இது எப்படிங்க இருப்பீங்க, அதெல்லாம் இல்லை. நீ எப்படி வேணா நடத்துங்கய்யா. உன்னுடைய சத்துருக்களை உன் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பாரத்தில் இருக்க.
எனக்கு யாரும் சத்துருக்கள் கிடையாது. ஆனா வம்புக்கு வந்து என்கிட்ட சத்துருவா நிக்கிறாங்க. யாரையும் நான் அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிடையாது. என்ன வம்புக்கு சண்டைக்கு இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் பாதப்படி ஆக்கி போடுவான்டா. நீ என்ன செய்ய, அடியில் வந்து உட்காந்துப்போ. இந்த வேலையை செய்யறது ஈஸி. யார் என்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் நான் பேசாம இருக்கேன். ஓகே, யார்ட்டையும் போய் நான் நியாயத்தை பேசுறது இல்லை, நான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஓகே, நீ என்ன சொல்லிக்கோ, வம்புக்கு வரியா, நான் விட்டு கொடுக்குறேன். என் பொருளை தூக்குறியா, விட்டு கொடுக்குறேன். பட் சத்துருக்களை அடக்கி என் பாதப்படி, யாருக்கு, எனக்கு பாதப்படி ஆக்கி போட்டது அவருடைய வேலை. இயேசு கிறிஸ்துக்கு அதாங்க செஞ்சாரு. ஏன்னா அவர் பிதா. புதிய ஏற்பாடு பயத்தை அடிப்படையாக கொண்டதல்ல, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. அவரை பிதா, அவர் உன்னை நேசிக்கிறாரு, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. அந்த நம்பிக்கையினால நான் பழைக்கிறேன். அந்த நம்பிக்கையை நான் விட்டுட மாட்டேன். நம்பிக்கையை நான் பற்றி கொண்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நான் சொல்லலை. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கல. அது எப்படி தப்பா போனாலும் அது நல்லபடியாக மாற்றி கொடுக்குறார். தாறுமாறா போனாலும் அதை முழுமையாக கொண்டாந்து முடிக்கிறார். புரியுதுங்களா? இவர் தேவன். அவர் தேவனாக என்னோட இல்லை, பிதாவாக இருக்கிறார். அவருடைய வல்லமை நான் சார்ந்து இல்லை, அவருடைய அன்பை சார்ந்து இருக்கேன். நீங்க தேவனா இருக்கிறதுனால எனக்கு அதை செய்யுங்க இது செய்யுங்க நான் கேட்கறது இல்லை. உங்களுடைய அன்பு போதும்னு அவருக்கு அடங்கி இருக்கேன். என்னுடைய எதிரிகளை பார்த்து அழிச்சிடுங்க நான் சொல்றது இல்லை, நான் அப்படிலாம் கேட்கறது இல்லை. உமக்கு நான் அடங்கியிருக்கேன், உங்களுடைய சித்தம் எதுவோ செய்யுங்கய்யா, நான் விட்டு கொடுக்குறேன். அதாவது எதிரியும் ஸ்நேகிக்க சொல்லித்தரார் இல்லையா, அதனால விட்டு கொடுக்குறேன். அதாவது புதிய ஏற்பாடு மற்றவங்களை கெட்டவங்கன்னு சொல்றதில்லை. பழைய ஏற்பாடு மற்றவங்களை புறஜாதிகள்னு சொல்லுது, மற்றவங்க சபிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. மற்றவங்க சபிக்கப்பட்டவங்கள நான் தான் தீமையா இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற தீமை மேல நீங்கட்டும், என் கண்ணில் துரும்புல தூணே கிடக்குது, அதை முதல்ல நான் எடுத்து போடட்டும். என்ன நான் தூய்மை உள்ளவனா ஆகிறதுக்கு இடம் கொடுக்குறேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, மற்றவங்களை குற்றம் சொல்றது இல்லை. மற்றவங்களால இது எனக்கு நடக்கலை, மற்றவங்களால எனக்கு வரக்கூடிய நன்மையோ தீமையோ எதுவும் அது காரணம் கிடையாது. என்னுடைய அறியாமை, என்னுடைய உணராமை, என்னுடைய கவனக்குறைவு அல்லது என்னுடைய முட்டாள்தனம், இதனால்தான் நான் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறேன். என்னோட பிரச்சனைக்கு மற்றவங்க காரணம் இல்லை. எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், காரணமா இருக்கட்டும், எல்லா மற்றவங்க காரணமா இருக்கலாம். ஆனா மற்றவங்க ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் அப்படின்னு தேவன் தீர்மானத்தை சரிப்படுத்துறாரு, அவனை அடக்குறாரு. எனக்கு வேற வேண்டிய நன்மையை அவனால தடுக்க முடியாது. எனக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் தடுத்தாலும் நஷ்டப்பட்டு கொள்றதுக்கு சம்பளம். ஆனா என்னால எனக்கு பிரச்சனை வருது, அதை மட்டும் நான் சரிப்படுத்திக்கிறேன். இன்னும் சரியா சொல்லணும்னா, கிறிஸ்துவின் மரணத்தை அனுதினமும் நான் சுமக்கிறேன். எப்படி? கிறிஸ்துவின் மரணத்தை அனுதினமும் சுமக்கிறேன், கிறிஸ்துவின் ஜீவன் என்ற பூர்ணமா விளங்க முடிக்கு. கிறிஸ்துவின் மரணம்னா என்ன? என் சரீரம் முழுக்க செயல்படாதபடி அடங்கி ஒரு வெஜிடபிள், செயல்படாத ஒரு சரீரம். எனக்குன்னு ஒரு பிளான் பண்ண மாட்டேன், முயற்சி பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். என்னை நான் காப்பாற்றிக்கிறது எப்படி, எனக்கு என்னுடைய ஆசைகளை என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்வது எப்படி, எந்த முயற்சியும் இல்லை. ஜஸ்ட் நானா செயல்பட மாட்டேன். அவருடைய மரணத்தில் நினைச்சிருக்கேன், என்ன நான் காப்பாற்றிக்கொள்ள முயற்சிக்க மாட்டேன். அப்படி முயற்சிக்கும் போது தான் பிரச்சனைகள் வருது, பொய் சொல்ல வேண்டியது வருது, ஏமாற்ற வேண்டியது, தந்திரம் வருது, பகை வருது, விரோதம் வருது, எல்லாமே வந்துடுது. ஸோ அவருடைய மரணத்தில் நான் நினைச்சிருக்கேன், அவருடைய ஜீவன் என்ற பூர்ணமாக விளங்கணும். நான் அவரோட மரணத்தை விட்டுட்டு நான் முயற்சி பண்ணால் என்னுடைய ஜீவன் தான் என்கிட்ட விளங்கும். பயனையாவும் ஒழிந்தன, அந்த வார்த்தையில் ஓட்ட விழுந்துருக்கு. எல்லாம் புதிதாயின, அந்த வார்த்தையில ஓட்ட விழுந்துருக்கு.
புரியுதுங்களா? ஸோ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லை. பழையத புதுசோட சேர்க்காதீங்கப்பான்றாரு இயேசு கிறிஸ்து. பழைய துணி புது துணியோட சேர்ந்துச்சுன்னா பழசு புதுசை கிழிச்சிடும். பழசு புதுசை கிழிச்சிடும். அதனால பழைய துணியும் புது துணியும் ஒட்டு போடாதேன்றாரு. ஆனா அதான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம செயல்படாம இருக்கோமா? மற்றவங்க எவ்வளோ வேணா தீமை நமக்கு செய்யட்டும், அதுக்கான பதிலை அவங்களுக்கு தர வேண்டியதை அவர் தந்துட்டு போற. நாம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்மளை எத்தனை பேர் தான் குத்தட்டும் அடிக்கட்டும் ஆணில, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் செயல்பட மாட்டேன். நான் கையை வச்சு கொடுப்பேன். இது ஒரு வாழ்க்கை, அதிசயமான ஒரு வாழ்க்கை, பயப்படாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா தேவன் அனுமதிக்காத வரைக்கும் ஒருவனும் எனக்கு தீமை செய்ய முடியாது. தேவன் ஓரளவு தான் தீமை செய்யறதுக்கு அனுமதிக்கிறாரு. ஆனா தீமை செஞ்சவங்க வைக்கப்படுறாங்க, அடங்குறாங்க, கதறாங்க. தீமை செய்யப்பட்ட நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பிதாவோட வலது பரிசுல உட்கார்ந்துருக்கேன். அவர் எனக்கு பிதா. இங்கதாங்க அவர் சர்வ வல்லமையை காண்பிக்கிறாரு. இங்கதாங்க அவர் தேவன்றதை நிரூபிக்கிறாரு. இதுக்கு நான் என்ன செய்யணும்? எங்க சுயசித்தம் வருது? என்னை நான் காப்பாற்றிக்கணும்னு முயற்சிக்கும் போது, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும்னு முயற்சிக்கும் போது, நான் நினைக்கிறத சாதிக்கணும்னு முயற்சிக்கும் போது விட்டு கொடுக்க. உங்களுடைய சித்தம் எதுவும் அப்படி ஆகட்டும். மரணம் தாங்க நம்மளை விடுதலை ஆக்குது. மரணம் விடுதலை ஆக்குது. என்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறது என்னை அழிக்குது. புரியுதுங்களா? என்னோட சித்தம் அழிக்குது. என்னை காப்பாற்றி கொள்ள மாட்டேன்னு அவர் விரும்புறவர்களுக்கு விட்டு கொடுக்கும் போது மரணம் என்னை விடுதலை ஆக்குது. எதிரிகளோட தேவன் பேசுறாரு, சந்திக்கிறார். இது அதிசயம். இங்கதான் தேவனுடைய அன்பு விளங்குது. இது ஒரு சேலஞ்சிங் லைஃப் தான். யார்ட்டி போய் நான் நீதிமான் சொல்லிக்கிறது இல்லை. அவர் சொல்லட்டும். என்கிட்ட உண்மையிலே என்னை குறித்து தேவன் தான் சாட்சி கொடுக்கணும். பழைய ஏற்பாடு மனுஷனுடைய சாட்சியை சார்ந்தது. 4 பேருடைய சாட்சியை கொண்டு தாங்க ஒருத்தனை ஜட்ஜி பண்ணுவாங்க, நியாயம் இருப்பாங்க. இங்க தேவன் சாட்சி கொடுக்குற. இயேசு கிறிஸ்துக்கு யாருமே சாட்சி கொடுக்கல, தேவன் சாட்சி கொடுக்குற. நான் மனுஷருடைய சாட்சி சார்ந்துக்கிறது இல்லைன்னு சொல்றேன். இது புதிய ஏற்பாடு. மனுஷருடைய சாட்சிகளை சார்ந்து கொள்றது இல்லை. தேவன் எனக்கு சாட்சி கொடுக்கட்டுமா? நான் உண்மையிலே நீதிமானாக்க அவருக்கு முன்னாடி இருந்தேன்னா, உண்மையிலே அவர் சார்ந்து இருந்தேன்னா, அவர் எனக்கு சாட்சி கொடுப்பார். மனுஷருடைய சாட்சி இங்கு இடமே இல்லை. புதிய ஏற்பாடு பழுதற்ற மாசற்ற ஒருவரும் கண்டிக்க முடியாத ஜீவியத்தை நமக்கு வாக்கு பண்ணுது. பரலோகத்தை பத்தி நான் பேசல, கவனிச்சு பாருங்க. செத்த பிறகு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை பத்திலாம் நான் பேசல. இந்த உலகத்துல மாசற்ற ஒருவராலும் கண்டிக்கப்படாத குற்றமற்ற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அந்த ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் புதிய ஏற்பாடு வாக்கு பண்ணது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம் ஒண்ணுதான். விசுவாசம்னா என்ன? நான் இப்ப சொன்னல, நம்பிக்கை. அவர் பிதா, அவ்வளவுதான். அவர் என்னுடைய பிதா, அவ்வளவுதான். அவருக்கு என் வாழ்க்கை மேல முழு பொறுப்பு இருக்குங்க. முழு பொறுப்பு அவருடைய. எனக்கு என் வாழ்க்கை மேல பொறுப்பு இல்லை. ஏன்னா முழு பொறுப்பு அவருடைய. நான் விட்டுட்டேன். புரியுதுங்களா? இதைத்தான் இன்னொரு வார்த்தையில எப்போதும் நான் சொல்ற மாதிரி, இனி நான் இல்லை, கிறிஸ்துவை நீர் பிழைத்திருக்கிறேன். இதுதான் உடன்படிக்கை. இது அன்பின் உடன்படிக்கை. இது விசுவாசத்தால் செயல்படுறது. அங்க கற்பனைகள் உண்டு, இங்க கற்பனைகள் கிடையாது. இங்க விசுவாசம் தான். நீங்க எனக்கு பிதான்றதுனால அவரை நம்புறேன், அது பேர் தான் விசுவாசம். அவர் எனக்கு நல்லது செஞ்சாலும் கெட்ட வழியில் நடத்தினாலும் எப்படி நடத்தினாலும், புரியுதுங்களா? இது விசுவாசத்தை சார்ந்தது. விசுவாசம் இல்லாம செயல்படாதுங்க. அவரை பிதான்னு நீங்க முழு மனதால நேசிக்கணும்.
என்ன சொல்றேன்? நேசிக்கணும். அங்க என்னுடைய சுயநலத்தை காப்பாத்துறது தான் பழைய ஏற்பாடு. எனக்கு காசை கொடுப்பாரு, எனக்கு வீட்டை கொடுப்பாரு, எனக்கு ஸ்கூட்டரை கொடுப்பாரு, எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டை கொடுப்பாரு, எனக்கு அதிகாரத்தை கொடுப்பாரு, எனக்கு அதை தருவார், எது தருவார். எல்லாத்தையும் கொடுத்தாலும் சாலமோன் மாதிரி தான் நம்ம தாறுமாறா இருப்போம். கவனிச்சு பாருங்க. ஆனா என்ன மாத்துறது தான் புதிய ஏற்பாடு. விளங்குங்களா? நான் அவரை நேசிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அங்க சுயநலம், தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, தன்னை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. அது அருவருப்பு. ஏன் கெட்டு போறேன்? தன்னை நேசிக்கிறதுனால. மனுஷனுக்கு முன்னாடி பெருமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்னாடி பெருமையா இருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை நான் நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்? என் சுயத்தை விட்டு கொடுக்கறதுனால, அவருக்கு நான் இழக்கிறதுனால, எல்லாவற்றையும் இழக்கிறேன். என்னுடைய வருமானம் முழுக்க 100க்கு 100 அவருடையது. என் இஷ்டத்துக்கு என்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக அது அல்ல. என்னுடைய பணம் அவருடையது. இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடையது இல்லை. எதுவுமே, எல்லாவற்றையும் கொடுக்குறேன். முழுக்க கொடுக்கறதுனால அவர் எனக்கு கொடுத்துருக்கு. குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உண்டானதை செலவு பண்ண அவர்கிட்ட விட்டுறேன். என் செலவுல அவர் செய்யறார். என்னுடைய வருமானமும் அவர்கிட்ட தான், செலவும் அவருடையதுதான். நான் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு வழியும் அவர் ஏற்படுத்துறார். தசம்பாகம் அவருடையது இல்லை, 100க்கு 100 அவருடையது. அங்க தசம்பாகம் மட்டும்தான் அவருது. 90 இச்சைக்கு செலவு பண்ணலாம். அங்க இச்சைக்கு தான் இடம். தாறுமாறா இருக்கும். இங்க எதுக்குமே இடம் இல்லை. இங்க சுயத்துக்கே இடம் இல்லை. எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுக்குறேன். என்ன நானே ஜீவ பலியாக்குறேன். அங்க புதிய ஏற்பாடு முழுக்க நான் தான் ஆலயம். இங்க 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் ஆராதனை. தேவசித்தம் மட்டும் நான் செய்யறேன். ஏன்னா நான் இழந்துகிட்டே இருக்கேன். இதுதான் ஆராதனை. இந்த ஆலயம், இருதயம் தான் ஆலயம். இங்குதான் ஆராதனை. பழைய ஏற்பாடோ ஒரு ஆலயம், கட்டடம். அதுல ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் ஆராதனை. அங்க பலிகள் செலுத்தப்படும். அங்க ஆசாரியர்கள் இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்லாம் கிடையாதுங்க. நான் தான் ஊழியக்காரன். இங்க ஊழியக்காரன், விசுவாசின்ற 2 ஜாதிகள் கிடையாது. நான் தான் விசுவாசி, நான் தான் ஊழியக்காரன். ஏன்னா நான் தான் ஆராதிக்கிறேன், நான் தான் தேவனுக்கு ஊழியம் செய்யறேன். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசமே என்னுடைய மரணத்தை அடிப்படையாக கொண்டது. அங்க ஆராதிக்க வேண்டுமான பலிகளை கொண்டு போய் செலுத்தணும். அப்பத்தை காணிக்கையா கொடுக்கணும். தேவனை தரிசிக்க முடியாது. பிரதான ஆசாரியன் ஒருத்தன் தான் தேவனை தரிசிக்க உள்ள போவான். அதாவது தேவனோட ஐக்கியப்பட முடியும். பிரதான ஆசாரியன் ஒருத்தனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இங்க நான் தேவனை தரிசிக்க நேரடியாக உள்ள போலாம். இங்க பலிகள் கிடையாது, இங்க காணிக்கைகள் கிடையாது. கடவுளுக்கு எதுக்குங்க காசு? நான் நேரடியாக தேவனை தரிசிக்கலாம், தேவனோட உறவாடலாம், தேவனை முகமுகமா பார்க்கலாம். அந்த சாயலாகத்தானே நாம் மறுரூபப்படலாம். மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு வாழ்க்கை இது. புரியுதுங்களா? இதுதான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 2 குடுவை இருக்குப்பா. ஒன்னு பழைய குடுவை, ஒன்னு புது குடுவை. பழைய குடுவையில பழைய ரசத்தை ஊத்து, புது குடுவையில புது ரசத்தை ஊத்துப்பா. பழைய குடுவையில புது ரசத்தை ஊத்துனா புது ரசம் என்ன செய்யும்? பழைய குடுவைய கிழிச்சிடும். ரசமும் சிந்தி போகும்பா அப்படின்னு பேசுற. அவர் பிரிச்சுதான் வைக்க சொல்றாரு. நம்ம கற்பனைப்படி தான் வாழ்றோம். சர்ச்சின்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிட்டு, ஊழியக்காரன் ஒருத்தர் வச்சுக்கிட்டு, தசமாகத்தை கொடுத்துக்கிட்டு கிறிஸ்துவின் சாயல் ஆகிறதையே விட்டுட்டோம்.
மகிமை மேல மகிமை அடையறதெல்லாம் நமக்கு கிடையாது. தேவனை பிதான்னு சொல்றதெல்லாம் நமக்கு தேவனை நேசிக்கிறதா அதெல்லாம் நான் இன்னும் சுயத்தை தான் நேசிச்சிட்டு இருக்கேன். இதனால தாங்க நாம பவுல் மாதிரி மாற முடியல. கிருபைய வீணாக்கிட்டு இருக்கோன்றாங்க. கிருபைன்னு பேசுறோம். அந்த கிருபை சகல குற்றங்களையும் நீக்கி என்கிட்ட நீதி உண்டாக்கணுமே. பவுல்கிட்ட உண்டாக்கிச்ச, என்கிட்ட உண்டாக்கிட்டு இருக்கு. என்கிட்ட குற்றமே இல்லாம இல்லை, எல்லா குற்றங்களையும் நீக்கிக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரை நீக்கி இருக்கு, தெரியாவையில் இருக்கலாம். நான் அவரை மாதிரி பூர்ணம் அடைவேன். ஓரளவு அடைஞ்சிருக்கேன். எனக்கு அந்த தெளிவு இருக்கு. அதை பத்தி நான் வைக்கப்படலை. தேவன் ரெண்டத்தையும் பிரிச்சு வச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவனை அடிப்படையாக கொண்டது புதிய ஏற்பாடு. அதை கற்பனைகளில் கொண்டு போட்டிங்கன்னாக்கா அது பழைய ஏற்பாடு மனசாட்சியை அடிப்படையாக கொண்டது. என்ன செஞ்சிடும்? மனசாட்சி கிழிஞ்சிடும், கிறிஸ்துவின் ஜீவனம் வீணாக போயிடும். நம்முடைய முயற்சியினால கிறிஸ்துவ போல் நடக்க முயற்சி பண்ணுறோம், முடியுமா? நம்முடைய முயற்சினால கிறிஸ்துவின் சாயலை உருவாக்க முடியாது. ஓரளவு பொய் சொல்லாமல் இருக்கலாம், ஓரளவு டாக்ஸை ஒழுங்காக கட்டிக்கிட்டு நீதியாக வாழலாம், கட்டுப்பாடாக வாழலாம். நான் தேவ சாயல தேவ அன்பு மாதிரி அவரை மாதிரி தாழ்மையா, அவரை மாதிரி உண்மையா, அவர் மாதிரி நீதியா பிதவஞ்சத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு முடியாதுங்க. இது கிறிஸ்துவின் ஜீவனை அடிப்படையாக கொண்டதுங்க. கிறிஸ்துவ மாதிரி நான் மாத்திட்டதுனால கிறிஸ்துவ மாதிரி நான் நடக்கிறேன். அதனால என்கிட்ட பொய்யோ ஏமாற்றுதலோ திருடுதலோ ஏதோ எந்த குறையான எந்த வெட்ககரமான செயலும் என்கிட்ட வெளிப்பட முடியாது. ஏன்னா தேவ ஜீவனால இது வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனால பழைய முறைமையெல்லாம் தள்ளிடணும். சர்ச், வெளியிலான ஆலயம், வெளியான ஊழியக்காரங்க, அவங்க கொடுக்குற தசமாகவும் காணிக்க எல்லாம் தள்ளிடணும். இது நடந்து கத்துக்கிற ஒரு வாழ்க்கை, பைபிள் படிச்சுட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, படிச்சு நடந்துக்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவின் ஜீவனை நான் வச்சிருக்கிறதுனால கிறிஸ்துவின் ஜீவனோட நான் நடக்கிறேன். நடந்து என்கிட்ட உண்டாயிருக்க மாற்றங்களை பார்த்து நான் படிச்சுக்கிறேன். இது நடந்து கத்துக்கிற ஒரு வாழ்க்கை, அது கத்துக்கிட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. பழைய ஏற்பாடு படிச்சு நடக்கிறது. இது அப்படி பண்ணும்போது வேதபாரத்தனம் வரும். பைபிளுக்கு இந்த வசனத்துக்கு அர்த்தம் வருது, அந்த வசனத்துக்கு அர்த்தம் இது, நம்ம பேசி மண்டே கொடைச்சிக்கிட்டு இருக்கணும். இல்லை, பைபிள் படிச்சு ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. நடந்து இந்த வசனத்தின்படி இந்த வசன வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு வசங்களை பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை. அன்பு இப்படிப்பட்டது. வெறும் அல்லோ பிரதன் கை கொடுக்கறது அன்பு இல்லை, அது நீடிய சாந்தமும் நீடிய சகிப்புத்தன்மையும் நீடிய நம்பிக்கையும் உடையது. அது நம்பிக்கையினால் ஆனது, அது சாந்தத்தினால் ஆனது, அது நீடிய சகிப்புத்தன்மையினால் ஆனது. புரியுதுங்களா? அன்பு இப்படி நான் பார்க்குறேங்க. அன்புனா என்ன? சகிப்புத்தன்மை. அன்புனா என்ன? நம்பிக்கை. அன்புனா என்ன? சாந்தம். நீ எவ்வளோ வேணா எனக்கு செய், நான் உனக்கு பதிலுக்கு தீமை செய்ய மாட்டேன்பா. அவரை மாதிரியே. புரியுதுங்களா? இதுதான் புதிய ஏற்பாடு. பழச நாம் ஒதுக்கணும், எல்லாத்தையும் உடைச்சி போடணும். பழச வச்சிருப்போம்னா புதுசாக அது கிழிச்சிடும். அது ஜீவனை, கிறிஸ்துவின் ஜீவனை நாம் வீணாக்கிடுவோம். மனசாட்சியின்படி வாழக்கூடாது, ஆவியினால வாழணும். ஆவியானவர் தான் நம்மளை நடத்தணும், மனசாட்சி நம்மளை நடத்தக்கூடாது. மனசாட்சியெல்லாம் நடத்தப்படுறதுன்னா என்ன தெரியுமா? மனசாட்சிக்கு என்கிட்ட இருக்க எல்லா பாவத்தையும் கண்டுபிடிக்க தெரியாதுங்க. நான் போய் பேசுறேன்னா உண்மை பேசுறேன்னான்னு ஓரளவு தான் சொல்லும். என்கிட்ட இருக்க மாய்மானத்தை அதனால் கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்ட இருக்க குறைகளை அது கண்டுபிடிக்க முடியாது. மற்றவனால என்கிட்ட இருக்க குறையை கண்டுபிடிக்க முடியும், என்னால என்கிட்ட இருக்க குறையை கண்டுபிடிக்க முடியாது. உண்மையா இல்லையா? இப்படி மனசாட்சினால தான் நம்ம வாழ முடியும், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவியானவர் எனக்கு நம்பிக்கை தர, கிறிஸ்தவான் உன்னை மாத்திட்டு நான் நடற போட இல்லைங்களா? ஒரு முறை தேவன்கிட்ட சொன்னது உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
மாட்டு வண்டியை தண்டவாளத்துக்கு மேலே ஓட்ட முடியாது பண்ணார். மாட்டு வண்டியை தண்டவாளத்துக்கு மேலே ஓட்ட முடியாது. என்ன அர்த்தம்? தண்டவாளத்தை ஏற்கனவே போட்டாச்சு, அது ஸ்ட்ரெயிட் லைன் தான். நீ கொண்டாந்து மாட்டு வண்டி அது மேலே ஓட்ட பார்க்குற, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போக வாட்ச் பண்ணுற முடியுமா? அது ஒரு அடி கூட சரியாக ஓடாது. ட்ரெயின் அதில் விடு. அந்த வண்டியை ஓட்டுறவனுக்கு அதை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ண தான் தெரியும். அந்த இன்ஜினை ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ண தான் தெரியும். முழு கண்ட்ரோலும் அவங்க கையில் கிடையாது. அது எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் திரும்பணும், என்ன வேகத்தில் போகணும், எல்லாமே அதை கட்டுப்படுத்துறது கண்ட்ரோல் ரூம்லேருந்து தான் வரும். அவங்க கையில் அது கிடையாது. அவன் போகணுன்னா போகணும், நிப்பாட்டணும், இந்த ஸ்பீடில் போகணுன்னா போகணும், இந்த இடத்துல வேகத்தை குறைனா குறைக்கணும், இந்த ஸ்டேட்டில் நிப்பாட்டணும், அவ்வளோதான். அது ஆயிரக்கணக்கான எடையுள்ள பொருள்களை இழுத்துக்கிட்டு போகுது, படு ஸ்பீடாக போகுது. 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயினும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. போடப்பட்ட தண்டவாளத்தில் போகிற ஒரு வாழ்க்கை அது. புதிய ஏற்பாடு அப்படிப்பட்டது தான். ஆவியினால் நடத்தப்படுறோம். ஏற்கனவே எனக்குள்ள கிறிஸ்து ஜீவனை அவர் கொடுத்துட்டாங்க. என் வாழ்க்கையை முழுக்க அவர் தீர்மானித்து திட்டம் பண்ணி என்னோட டைரியை மரண வரையும் தான் எழுதி வச்சிருக்கிறார். மரண வரையும் தான், என் கடைசி மூச்சு வர வரைக்கும் எழுதி வச்சிருக்காரு. திட்டம் பண்ணிட்டு இதில் போட அப்படின்னு தள்ளி விட்டார். நான் என்ன செய்கிறேன், நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அங்கே ஓட்டுறேன், இங்கே ஓட்டுறேன்னு வாட்ச் பண்ணுறேன். இஷ்டத்துக்கு விட்டுருங்க. நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை போகாது, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு அது போகும். என் கண்ட்ரோலில் என் லைஃப் இருக்கக்கூடாது. இவ்வளோதாங்க சுருக்கமா புதிய ஏற்பாடு. பழசு வேணாம், முயற்சி வேண்டாம், மனசாட்சியின்படி வாழ்ற வேணாம். நல்ல மனசாட்சி வரும் அவர் இஷ்டப்படி விட்டோம்னா. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வரும், மாசற்ற ஒரு வாழ்க்கை வரும், அன்புல பொருளான ஒரு வாழ்க்கை வரும், ஐஸ்வர்யமான வாழ்க்கை வரும். நான் சொல்லலை, பிரமிப்பான அதிகாரம் அதெல்லாம் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஐஸ்வர்யமும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அது வாக்கு பண்ணப்படலை. புரியுதுங்களா? புதிய ஏற்பாடு அழகானது, அது கம்பீரமானது. மனசை தூக்கி போடுங்க. நன்றி. வேற ஒரு தருணம் வரும்போது சந்திக்கிறேன். வணக்கம்.